யார் உங்கள் ஆத்துமாவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது. யார் பேசினாலும் சரி. ஏங்க அப்போ உலக ஆசீர்வாதம் இல்லையா? உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை, உலகத்தில் நீடு இருக்கிறது, தேவை. உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவை தான். எது உலகத்தில் ஆசீர்வாதம் சொல்லுங்க? காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். எல்லாம் ஒரு நாளில் இதெல்லாம் காணாமல் போயிடும். காணாமல் போகிறது ஆசீர்வாதம் இல்லை. காணாமே போகாமல் நித்தியமாக என் கூட இருக்கும் பாருங்க, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். இன்றைக்கி அவர் பாஸ்டர் வேறு சொல்லக்கூடாது, அது அப்படியே வருது. இப்போ நானும் தம்பியும் இன்றைக்கி காலைல பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல உதாரணத்தை ஆவியானவர் சொன்னார். காஃபி இருக்குது, காஃபி குடிக்கிறோம். நீங்கள் டிரைவிங் போகும்போது காஃபி என்ன பண்ணுறாங்க? ஒரு இதில் தராங்க, கண்டெய்னரில் தராங்க உங்களுக்கு காஃபியை. வீட்டில் காஃபி குடிக்கும்போது அதில் தராங்களா? இல்லை. வீட்டில் என்ன கொடுக்குறாங்க? ஒரு கப்பில் கொடுக்குறாங்க. இந்த 2 கண்டெய்னர், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே காஃபி தான் குடிக்கிறோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று, காஃபி குடிக்கிறதுக்காகவே அதுக்கு இருக்குது, அவ்வளோதான். குடிச்சு முடித்தோடனே அதோட வேலை முடிஞ்சிச்சு, தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அப்படியே அதை மீறி யாராவது அந்த காஃபி குடித்த கண்டெய்னரை ரொம்ப அழகாக இருக்குன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க முதல் கேள்வி கேட்பாங்க, இது எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தப்போ நீ வர வழியில் தூக்கி போட்டு டஸ்ட்பினில் போட வேண்டியது தானே, இது எதுக்கு இங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் காஃபி குடிக்கிறது ஒரு கப்பு வச்சுருக்கோம், அதை குடித்தோன்னே தூக்கி போட மாட்டோம், கழுவி என்ன செஞ்சுருப்போம், வச்சுப்போம். இந்த 2 கண்டெய்னருக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். இது ஆசீர்வாதம் அல்ல, நீடு. அது குடும்பமோ, வாழ்க்கையோ, காரோ, வீடோ, உங்கள் பிஸ்னஸோ எல்லாம் ஆண்டவர் தர ரெடி. இட்ஸ் நீட். முடிஞ்ச உடனே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, ஒன் டைம் யூஸ். ஒரு கப்பு இருக்குது நமக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அதுதான் நித்தியமான ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் இதை எதை பேசுகிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களையே சொல்லி சொல்லி பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினச்சி அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான உபதேசம் மாதிரி ஆயிடுது. இப்போவும் சொல்வேன், சபைக்கு வர்றதுனால மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்களா? இல்லை. உலக ஆசீர்வாதம் வெளியே ஒழுங்காக உழைச்சாலே கிடைக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். உலகத்தான் ஆசீர்வாதமாக இருக்கானா இல்லையா? நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்தான் வச்சுருக்கானா இல்லையா? கார் வச்சுருக்கானா? நம்மளோட நல்லா வச்சுருக்கான், நம்மளோட நல்ல வீடு வச்சுருக்கான், நம்மளோட நிறைய பணம் வச்சுருக்கான். அவன் தேவனை தேடாதவனுக்கு அதெல்லாம் இருக்குது. அப்போ அவனுக்கு நமக்கு எது வித்தியாசம்? அது எனக்கும் கிடைக்கும், நான் உழைச்சா எனக்கும் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஒன்று கிடைக்கும் சபைக்குள்ளே வந்தால், அது உலகத்தான் என்ன நினச்சாலும் கிடைக்காது. அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் பரலோகம், அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுக்குத்தான் நீங்கள் சபைக்கு வரீர்கள், இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற சத்தமும் மாம்சத்துக்கு ஏற்றதான ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் இன்னும் சரியான உபதேசத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கி கடைசி காலத்தில் அநேகர் உங்களை இப்படி வஞ்சிக்க தொடங்குறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. உங்களை இப்படியெல்லாம் சொன்னால் தான் நீங்களும் கேட்பீங்க, நீங்களும் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆதி காலத்தில் இப்போ எபேசு சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும். ஊழியக்காரனில் எவன் அப்போஸ்தலன் இல்லைன்றதை அவங்க என்ன பண்ணாங்களா? சபை கண்டுபிடிச்சிச்சு. அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருது? சர்ச்சினுடைய வேலை, நம்முடைய வேலை, உங்களுடைய வேலை. இங்கே உட்காந்துருக்கிறீங்க, கனடாக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க, எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்க, இந்தியாவிலேருந்து வருவாங்க, தமிழ் சர்ச்சாக இருந்தால் இந்தியாவிலேருந்து வருவாங்க, ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க. யார் வந்தாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து வந்த தூதா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்த தூதா என்பதை சோதித்து கண்டறிய வேண்டியது உங்களுடைய வேலை. மனுஷிக தூதா இருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டா வஞ்சிக்கப்பட தொடங்குவீர்கள். சபைக்கு வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை, பரலோகத்துக்கு போகவே முடியாது. எதுக்கு சபைக்கு வரோம்? பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் சபைக்கு வரோம். திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் பில்டிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் த காங்கிரிகேஷன். த ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் காங்கிரிகேஷன், நம்ம கூடுகிற இடம். அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதை பற்றினதாக இருக்க வேண்டும்? நான் பரலோகத்துக்கு போவதை பற்றினதாக இருக்கணும். அதை தான் சபை தேடணும், அதுதான் உங்களுடைய தேவையாகவும் இருக்கணும்.
உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் நீடை அது பத்திரமா பார்த்துக்கும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுது. ஸோ முதலாவது, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் வருவார்கள், பூமிக்குரியதை பேசுவார்கள், அதுதான் மேன்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்காக உங்களை ஜெபிக்க சொல்லுவாங்க, அதுக்காக உபவாசம் இருக்க சொல்லுவாங்க, அதை பிரதானப்படுத்துவாங்க. அது தேவனிடத்துலேருந்து வந்தது அல்ல. எது தேவனுக்குரியது தெரியுமா? பரலோகத்துக்குரியது. 2வது வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 2வது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரொம்ப மைன்யூட்டாக அந்த வேர்டை கவனிங்க. அந்த வசனம் என்ன அழகாக சொல்லுது பாருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு. ஏங்க ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், யுத்தத்தை பற்றி கேட்குறேன், யுத்தத்துடைய செய்தியை பற்றி நான் கேட்குறேன். வார் வருது, பஞ்சம் வருது, கொள்ளை நோய் வருது, இப்போ கோவிட் வந்தது, இவ்வளவும் வருது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பாசிபிள் அது? அது உண்மையிலே நடக்குமா? இவ்வளோ பெரிய கோவிட் வந்தது, பயப்படாதவங்க யார்? உண்மையிலே பயப்படாதவங்க யார்? பயப்படாதவங்க இருப்பாங்களான்னா இருப்பாங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது சபைக்கு இருக்க வேண்டிய 2வது குவாலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் இனி நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அத்தனையும் அடுத்த டெக்கேடுக்குள்ளே நடக்க போகுது. 10 வருஷத்துக்குள்ளே மிக மோசமான யுத்தம் ஒன்று பூமியில் வரும். அதுக்கு முன்னாடி பஞ்சம் வரும். அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள் இஸ்ரேலில் நடக்கும்.